சாமுவேல், நீ எழுந்து செல். உன்னை பெத்லேகமைச் சேர்ந்த ஈசாயிடம் அனுப்புகிறேன். நான் அவன் முதல்வருள் ஒருவனை அரசனாக தேர்ந்தெடுத்துள்ளேன். எப்படி நான் போவேன்? சாமுவேல் என்னை கண்டால் கொன்று விடுவானே. நீ ஒரு கன்றுக்குட்டியை எடுத்துச் செல். ஆண்டவருக்கு பலியிட வந்துள்ளேன் என்று சொல். அப்பொழுது ஈசாயை அழைத்து, நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு காண்பிப்பேன். நான் உனக்கு காட்டுகிறவனை நீ எனக்காக திருப்பொழிவு செய். அப்படியே ஆகட்டும் ஆண்டவரே. காட்சி 2. ஆண்டவர் கட்டளையிட்டவாறு சாமுவேல் பெத்லகேமுக்கு செல்லுகிறார். தங்கள் வருகையின் காரணம் என்ன? சமாதானம் தானே? சமாதானம் தான். ஈசாயையும் அவன் முதல்வர்களையும் தூய்மைப்படுத்தி ஆண்டவருக்கு பலி செலுத்த வந்துள்ளோம். உடனே அவர்களை அடையுங்கள். பலி செலுத்துதல். எலியாவை பார்த்த உடனே ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் இவனாயிருக்குமோ? சாமுவேல், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், நானும் அகத்தை பார்க்கின்றேன். இவ்வாறு ஈசாய் தம் 7 புதல்வர்களையும் சாமுவேல் முன்பாக கடந்து போக செய்தார். இவர்களுள் ஒருவரை கூட ஆண்டவர் சேர்த்துக் கொள்ளவில்லை. ஈசாய், உன் முதல்வர்கள் எத்தனை பேர் தானே? எனக்கு மொத்தம் 8 பிள்ளைகள். அவர்கள் ஒருவன் தாவீது. அவன் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறான். அவனை உடனே ஆள் அனுப்பி என்னிடம் அழைத்து வா. அவன் வரும் வரை நான் உணவருந்த மாட்டேன். அப்படியே அவன் அடிக்கிறேன். நீ சென்று தாவீதை அழைத்து வா. தெரிந்து கொள்ளப்பட்டவன் இவனே, எழுந்து திருப்பொழிவு செய். எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து தாவீதின் மேல் ஊற்றி அபிஷேகம் செய்தார். அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. காட்சி 3. சவுலின் அரண்மனையில் தாவீதை சந்தித்தல். ஆண்டவரின் ஆவி சவுலை விட்டு நீங்க, தீய ஆவி அவரை கலக்கமுறச் செய்தது. அண்ணா, ஆண்டவர் அனுப்பிய தீய ஆவி உம்மை குழப்ப செய்தது. அடியவனாகிய நான் யார் வீட்டுவதை வல்லவனாக அழைத்து வர எனக்கு கட்டளை அழைத்து வரும். எனக்கும் தெரியும் அண்ணா. பெத்லகேமை சார்ந்த ஈசாயின் மகனை பார்த்தேன். அவன் யாழ் மீட்டுவதிலும் பேச்சு திறமையிலும் வல்லவன், அழகானவன். மேலும் ஆண்டவர் அவனோடு இருக்கிறார். அப்படியா? உடனே அழைத்து வரும். சவுல் தம் கருணை கண்கொண்டு இன்று முதல் நீ என்னோடு என் அரண்மனை இணைந்து நன்றி மன்னா. காட்சி 4. பெலிஸ்தேருக்கும் இஸ்ரேலருக்கும் போர். ஏலா என்ற பள்ளத்தாக்கில் இஸ்ரேலருக்கு எதிராக பெலிஸ்தியர் படையணி வகுத்தனர். இஸ்ரேல் மக்களே, உங்களுக்கு வீரம் இருந்தா, உங்களுக்கு தைரியம் இருந்தா இந்த பெலிஸ்தியனை வீழ்த்தும். அப்படி வீழ்த்தி விட்டால் நாங்களும் எங்கள் தெய்வங்களும் உங்களுக்கு அடிமை. இல்லை என்றால் நீங்களும் உங்கள் படைகளின் ஆண்டவரும் எங்களுக்கு அடிமை. என்ன இல்லை இவனை. இவ்வாறு 40 நாட்கள் இரவும் பகலும் சவால் விட்டுக் கொண்டே இருந்தனர்.
தாவீது பெரிசரை சந்தித்தல். தாவீது கல்லை எடுத்து கவனில் போடுகிறார்.